பேசட்ட சொல்லி கேட்பேன். எனக்கு நியாயம் கிடைச்சா இங்க இருப்பேன், இல்லைன்னு என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு எங்க ஆத்தாவோடு போயிருவேன். அப்பவும் புருஷக்காரங்க கெஞ்சாரு, என்னடியும் ஒன்ன சொல்ற, எங்க ஆத்தால சோத்துல விஷத்தை வச்சா கொல்ல சொல்ற. அப்படி போது இடையில ஏதோ ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்துச்சு வச்சுங்களேன், மாமியா வந்துருச்சு அங்கே. அப்ப மாதிரி என்ன சொல்ற பொண்டாட்டி, என்னங்க எங்க அம்மா வந்திருக்கு, அதுக்கு பல்லுலாம் கொட்டி போச்சு, கறி இதெல்லாம் திங்க முடியாது, முள்ளுலாத மீனா பார்த்து ஒரு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வாங்க, சமைச்சு சாப்பிடுவோம் சந்தோஷமா போது. அப்பவும் புருஷக்காரன் சரி ஒன்றும் சொல்லாம 2 கிலோ மீன் எடுத்தாந்து சமைச்சு சாப்பிட்டாங்க எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள. இந்த 2 பெருசுகளும் வெளியில தென்னையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது, ஊர் கதையை பேசு. பெருசுக்கு சேர்ந்தா ஊர் கதையை பேசுறீங்களே, 2 பேரும் சேர்ந்தாலும் பொதுவாக ஊருக்கு அந்த ஊரே அத்தான் கதை போறான். ஆக பேசுவாங்க. பேசும்போது பொண்டாட்டி சொல்ற, என்னங்க 2 தட்டுல சாதம் போட்டு வச்சிருக்கிறேன், நான் இப்ப கொட்டை போட்டு கொடுத்துருவேன், உங்க அம்மா என்னைய பேசும். இந்த நேரம் பார்த்து எங்க அம்மா வேற இங்க வந்திருக்கு, நம்ம மக வாழ்ற வாழ்க்கை இப்படித்தானா அப்படி என்ன அதை நினைச்சுக்கிறேன்னு சொல்லி 2 தட்டை சாதத்தை போட்டு கொடுக்குறா. யாரு புருஷன் கொண்டு கொடுத்துக்க சொல்றா. அவ என்ன செஞ்சிருக்கிறா, தாயாருக்கு நல்ல சாதத்தையும் மாமியாருக்கு விஷத்தை கலந்த சாதத்தையும் உள்ள வச்சிருக்கிறா. இவன் போகும்போது யோசிச்சுக்கிட்டே போற, என்ன எண்ணிக்கையும் இல்லாத கொண்டாட்டி இன்னைக்கு நம்ம ஆட்ட வேலை இவ்வளவு பாசமா இருக்காளே, அது இந்த சோத்தை கொண்ட உங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, இந்த சாதத்தை கொண்ட எங்க அம்மாட்ட கொடுத்து சொல்லி கூறாளே, அப்ப இந்த சாதத்துக்குள்ள ஏதோ விஷயம் மறைச்சிருக்கா. அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டே போய மாமியாருக்கு கொடுக்கப்பட்ட சாதத்தை தாயாருக்கு கொடுக்கப்பட்ட சாதத்தை மாமியாருக்கு மாற்றி கொடுத்துட்டேன். இவங்க 2 பேரும் சாப்பிட்டு வெளியில் திண்ணையில தூங்குறாங்க. புருஷங்காரன் உள்ள போறேன், என்னங்க நான் சொன்னது போல சாதத்தை கொடுத்துட்டீங்களா, நீங்க எப்படி சொன்னீங்க அதே போல சாதத்தை கொடுத்துருண்டி. அப்ப என்ன சொல்ற பொண்டாட்டிக்காரர், அப்பாடா இப்பதாங்க என் மனசு சந்தோஷமா இருக்கு. அப்படி யார் சொல்றது, பொண்டாட்டி. அப்பதான் புருஷன் சொன்ன, விடிஞ்சா தெரியும்படிய நாத்தாங்கிறது உங்க ஆத்தாங்கிறது. ஏன் சொல்றேன்னு, இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் நம்ம எப்படி ஈன்றெடுத்து நம்ம தாய் தந்தையை எப்படி நம்ம வீட்டுல வளர்த்தாங்களோ அதே மாதிரிதான் மாமியார் அவங்களே அப்படித்தானே வளர்த்திருப்பாங்க. அங்கேயிருந்து வந்ததுமே ஏன் அந்த பாகப்பிரிவினை, அந்த ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை உங்களுக்கு? இப்ப நம்ம இருக்கும்போது நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை வளர்த்திருப்பாங்க, அது மாதிரிதானே நம்ம அவங்களை வளர்த்திருப்பாங்க. அது மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தா கெட்டு போகுதுன்னு சொல்லி பெண்களுக்கு நிறைய பேசலாம். இந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரக்கல் இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சா தெரியுமா? சும்மாலாம் கிடையாது, முழுக்க தாய்மார்களுக்காக கண்டுபிடிச்சதெல்லாம். அதனால பூங்கால் மணிப்புறம் புணரும் கிழிகிறவும் ஆங்காலம் கூறி அகப்பாடும் கிழிகிறவும் தாங்கதில் இறங்கி தலைவந்த கொண்டுவிடவும் பால்கள் வாங்கி வளர்த்து சுகனாரி இங்கு உலகில் இசைகிற மாநிலவாள் நான் காய வந்த நல்லவர்க்கும் நல்லதில்லை பாங்கைய பூந்தமிழன் பைம்பொழில் வாழ்கின்றான் தூங்காது காக்க தொலைவில்லை உள்ளத்தின் நல்ல உள்ள உறங்காது என்பது வள்ளுவன் வார்த்தைக்கிறங்க நல்ல உள்ளங்களை வாழ்த்த வேண்டும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மாம் மரணம் மீறாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அது வாழ்ந்து நீரிட்டு விட்டாய் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்தரடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதை வல்லவன் பகுத்தரடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகள் இல்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு மகள் இல்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்படி கேட்டாயடா நானும்
வருவதை எதிர்கொள்ளுடா மன்னவன் படிகாக்கும் கல்லணு பணி செய்க அருவாயடா கண்ணா மன்னித்து அருவாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதை வல்லவர் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கண்ணா பஞ்சகம் கல்லடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறக்காதென்பதை வல்லவர் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா 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 கழகப்பிரியரின் இசை நாதத்தை பாராட்டி தொண்டையூரைச் சேர்ந்த தர்மராஜ் கபடி குழு இளைஞர்கள் ரூபாய் 100 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். பரிசுமலை வாரி வழங்கி பெருமை சேர்த்த அந்த உயர்ந்த நல்ல இதயங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கந்த வணக்கம். என்னை முதல் முறையாக இந்த பக்கம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஐயா காவல்துறை அதிகாரி, எங்க சங்கத்துடைய பொருளாளரும். இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி. என்ன அழகு என்ன அழகு, எங்குமே காணாத காட்சி அழகு, வண்ண வண்ண மலர்களும் வட்டவிட்ட நிலவும் கவிபாட சொல்லி தூண்டிக்கிட்டு ஏதோ ஒரு காணம் கேட்கின்றதே. அருமையான காணம். இந்த காணத்தை இந்த பகுதியிலே இதுவரை காணும் சரிவை எப்படி என்றால் சாரிவை எப்படியாக இருக்கும். நாடி வந்தன் பாரவை சிறகுகள் உடைந்ததடி ஊதியில் நனைந்ததடி உயிரே உயிரே
தூக்கிக் கொண்டதே ரம்மா மலையில் வீழ்ந்த உன்னை வேட்க ஓடி வந்த படிய மாட்டிக் கொண்டேன் ரம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவது கிருபை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை இரத்த வெள்ளத்தில் துதைத்து சிறப்பது சதியம்மா உடல்களை அழித்திட ஊருக்குள் எவருக்கு பாரம்மா உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருக்கு சொல்லம்மா நாடு உந்த தூரவை நாடி வந்த பாரவை தீனை எரிகிறது விரல்கள் வேகிறது நாம வீட்டுகிறேன் பாராயோ புயலும் அழுக்கிறது கடலும் கொதிக்கிறது படக செலுத்துகிறேன் பாராயோ என்னை இறந்த பின்னும் உன்னை காக்கவர் ஜீவன் போரவிடம் அழகிறதே என்னை இழந்த பின்னும் உன்னை காக்கவர் இதயம் அழகிற்கு வளர்க்கிறதே வாழ்வது ஒரு முறை உனக்கு என வாழ்வது முழுமை என்பே சாவது ஒரு முறை உனக்கு என சாவது பெருமை என்பே நாடு உந்த தூரவை நாடி வந்த பாரவை தேடி வந்த வேலை என செய்த லீலை உதிர்த்தெருளி உறுதியில் நனைந்ததடி உயிரா உயிரே நன்றி 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 கைத்தட்டி உள்ளவர்களுக்கு எனது சார்பாகும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி இந்த வணக்கத்தை உருத்தாக்கி கொண்டு காலத்தை அறிந்து நடவதவன் கோடமுறந்து குரங்கவன் சொல்லுக்கிணங்க சுந்தரம் நிறைந்த தொகுப்பும் பொன் சிறந்த மங்கையைவள் இந்த உலகில் கேட்கின்றார் சுந்தரம் நிறைந்ததும் பொங்கிருந்த மங்க இவள் இந்த உலகிற்கு அந்தரமீ புத்த தேவர் புத்திடி முழக்கி வரும் அந்தரமீ புத்த தேவர் புத்திடி முழக்கி வரும் இத்திரன் வணக்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இத்திரம் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த தகுப்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் கேட்கின்றார் ஏன் வந்தார் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்பது தெரிய வேண்டும். அது ஒரு ஆணவன் அங்குமுங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றான். முதலிய பணி சந்தித்து பிற கழகத்து துவங்குவோம். நாராயணன்